தீக்காயம் நம்ம மேல பட்டாதான் அதை முழுமையா நம்மளால உணர முடியும், அந்த ஆழத்தை. அப்படிதான் கும்பராசினியர்களும் சனி பகவானுடைய தாக்குதல் பத்தி பேசினாலும் யாருக்கும் புரியாது. நீங்க சொல்ல வரீங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு, நீங்க என்ன சொல்றீங்கன்றது கூட யாருக்கும் புரியாது. உங்களுக்கு தான் தெரியும் அந்த அவஸ்தை என்னன்னு. அந்த அவஸ்தையிலிருந்து நீங்க மீள போறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மார்ச் 6க்கு பிறகு உங்களுக்கு ஜென்ம சனியினுடைய தாக்குதல் இருக்காது. உங்க வாழ்நாளில் உச்சகட்ட கஷ்டம், உச்சகட்ட அவஸ்தை, அதிலிருந்து நீங்க மீள போறீங்க. இனி எப்பவும் இப்ப நீங்க பட்ட கஷ்டம் மாதிரி இனி வருங்காலத்துல கடைசி நாட்கள் வரைக்கும் இனி அந்த கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல முதல் ஏழரை சனி, இரண்டாவது ஏழரை சனி, மூணாவது ஏழரை சனி, இதில் நடுவுல இருக்கிற ஏழரை சனிக்கு தான் நான் சொல்ற பலன்கள் முழுமையாக பொருந்தும். கடைசியாக இருக்கக்கூடிய ஏழரை சனி பெரும்பாலும் மரணத்தை சம்பவிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல இரண்டாம் படியாக வரக்கூடிய ஏழரை சனி மிடில் ஏஜ்ல ஒரு 25 45 ஏஜுக்குள்ள வரக்கூடிய ஏழரை சனி தான் நான் சொல்லக்கூடிய பலன்கள்